பிரைஸ்ல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவார். இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆகையினால இந்த வேளையில கூட நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம். இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நன்மைகள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் நன்மை நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லாவற்றையுமே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 66ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் என்று சொன்னால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையுமே கர்த்தர் கேட்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது, நம்முடைய ஆசையாக இருக்கிறது. நான் ஜெபித்தால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும், எனக்கு பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விரும்புவது உண்டு. ஆகையினால ஜெபிக்கும் பொழுது எந்த சிந்தனையோடு நாம் ஜெபிக்கிறோம், எந்த நினைவுகளோடு நாம் ஜெபிக்கிறோம் என்பதை ஆராயக்கூடியவர்களாக ஒவ்வொரு மனிதனும் காணப்பட வேண்டும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சிந்தை எப்படி நிறைந்ததாக காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதாக, நீதி உள்ளதாக, தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தனையை கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால் தான் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிற அக்கிரம நினைவுகளோடு, தேவையில்லாத சிந்தனைகளோடு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கவே மாட்டார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, என் இருதயம் அக்கிரமத்தினால நிறைந்து காணப்படக்கூடாது, என்னுடைய சிந்தனை அக்கிரமத்தினால நிறைந்து காணப்படக்கூடாது. நான் கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷி. ஆகையினாலே என் சிந்தனையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் சிறைப்படுத்துகிறேன். என் சிந்தனைக்குள்ளாக தேவ ஆளுகை காணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தெய்வீக சிந்தனையினாலே கர்த்தர் நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது ஆராய்ந்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல உண்மை காணப்பட வேண்டும், நீதி இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே தான் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். நிறைய ஜனங்கள் நான் ஜெபிக்கிறேன், மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், நேரம் போவதே தெரியவே இல்லை, தேவ பாதத்துல காத்திருக்கிற வருட கணக்களாக ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்வாங்க. ஏன்? சிந்தனை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? சிந்தனை எதை நினைத்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுப்பார் என்கிற ஒரு நினைவுகளோடு, ஒரு சிந்தனையோடு கர்த்தரிடத்துல நெருங்க வேண்டுங்க. அப்படி நெருங்கினால் மாத்திரமே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பலனை கொடுப்பார். அக்கிரம சிந்தையின் நிலை வேண்டாம் ஆண்டவரே, அக்கிரம நினைவு எனக்குள்ளாக வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேளையில கூட ஆண்டவரே என்னை நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வது நிச்சயம். உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் மாற்றி பரிசுத்த சிந்தனையினாலே உங்களை நிறைப்பது நிச்சயம். வாசிப்போம் நாம லூக்காவின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசேயன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல, இந்த மனுஷனை போல நான் என்ன பண்ணல, பரிகாரரை போல, விபச்சாரக்காரரை போல, மற்ற மனிதர்களை போல நான் இப்படி காணப்படலை. ஏன்? என்கிட்ட என்னன்னா ஒரு பரிசுத்தம் இருக்குது, நீதி இருக்குது. வாரத்துல 2 தடவை நான் என்ன பண்றேன், உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிற, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கரெக்டா போறேன், தேவன் சொல்வது எல்லாவற்றுமே நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், கர்த்தர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் என்ன பண்றேன், கேட்டு அதன்படி ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே என்ன பண்றேன்னா பெருமை பாராட்டி கொள்ளக்கூடியவனாக இந்த பரிசேயன் காணப்படுகிறான். அது மாத்திரம் இல்லைங்க, அவன் சொல்றா தன்னை ஒரு நீதிமானை போலவும் மற்ற மனுஷர்களை அவங்க அக்கிரமம் நிறைந்தவர்களை போல காண்பித்து கொண்டிருக்கிறான். இந்த வேளையில கூட பிரியமானவர்களை ஜெபிக்கும் பொழுது நீயும் தேவனும்
நீயும் கர்த்தரும் அப்படியாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகும். ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துல மற்ற மனிதர்களோ இல்ல மற்ற காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்க மாட்டார். இந்த பரிசையினுடைய நினைவு எப்படியாக இருந்தது யோசித்து பாருங்கள். அந்த பரிசை நிற்கிறானாம், தேவ ஆலயத்துக்குள்ளாக போறானாம். அவன் சொல்றான், அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரர் இவர்களைப் போல நான் இல்ல, தன்னை ஒரு நீதிமானாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட இந்த பரிசையினை போல மற்றவர்களுடைய ஜபத்துல குறைவை கண்டுபிடிக்காதபடிக்கு நீங்க காணப்பட வேண்டும். அந்த ஆயக்காரனும் போறான், நின்று ஜெபிக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். பாவியாகிய என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஜபத்திற்கு தேவன் என்ன பண்ணார், பதிலை கொடுத்தாருங்க. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, அவங்களுடைய ஜபம், அவர்களை பார்க்கல மணிக்கணக்கான ஜெபிக்கிறேன், அவர்களை பார்க்கல நான் உபவாசிக்கிறேன், அவர்களை பார்க்கல நான் என்ன பண்றேன் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க தேவையில்லாத நினைவுகளோடு மற்றவர்களை குறைவாக பார்க்காதபடிக்கு நீங்க இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சிந்தனை அக்கிரமம் நிறைந்ததாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினால இப்பேற்பட்ட அக்கிரம சிந்தை எனக்குள்ளாக உண்டாக வேண்டாம் என்று சொல்லி இந்த நாள்ல தேவனிடத்துல கேளுங்க. நிறைய வேலைகளில இப்படி நான் யோசித்தது உண்டாண்டவரே, அவர்களைப் போல நான் கிடையாது, அவர்களைப் போல நான் வாழ்வது இல்லைன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்த்தது உண்டு. ஒரு விசையாய் என்னை ஆண்டவரே உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அக்கிரம சிந்தை ஒரு நாளும் எனக்குள்ளாக வேண்டாம் ஆண்டவரே, அக்கிரம நினைவுகள் எனக்குள்ளாக வேண்டாம். அப்படி இருந்த கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி இந்த நாள்ல நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசேயன் மற்றவர்களை குறித்து நியாயம் தீர்ப்பது நிமித்தமாக இவன் குற்றமுள்ளவனாக, மற்றவர்களை அவன் நியாயம் தீர்ப்பது நிமித்தமாக இவன் அக்கிரமம் நிறைந்தவனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த வேளையில கூட நீங்க இப்பேற்பட்ட காரியங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்களும் அக்கிரமம் செய்யக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் வராது. இந்த பரிசேயனுடைய ஜபத்தை கர்த்தர் தள்ளி விட்டாருங்க. அந்த ஆயக்காரனுடைய ஜபத்தை மாத்திரமே கர்த்தர் கேட்டார். ஆயக்காரன் என்ன பண்ணான்னு சொன்னா தன்னை தாழ்த்தினான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது போல அந்த ஆயக்காரன் நீதியாய் நடந்தது நிமித்தமாக பாவம் செஞ்சான், கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தான், துன்மார்க்க ஜீவியம் இருந்துச்சு. ஆனாலும் அவன் தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்தினானுங்க. மற்றவர்களை எந்த விதத்துல அவன் குறை சொல்லவே இல்லை. தன்னை மாத்திரமே தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து என்னை ஆண்டவரே நீர் பாரும் ஆண்டவரே, என் மேல இரக்கமா இரும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னோடு தேவனோடு இணைந்து அவன் ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த வேளையில கூட அவனுடைய ஜபத்திற்கு தான் தேவன் பதிலை கொடுத்தார். அவனுடைய ஜபத்தை தான் கர்த்தர் கேட்டார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என் ஜபத்திற்கு பதிலை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி இந்த வேளையில அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய அக்கிரம சிந்தைகள் நினைவுகள் எல்லாம் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்கள். பிரியமானவர்களே, வேதத்துல கூட தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா பாவம் செய்யறான். பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திலேயே அவன் தெளிச்சு போயிட்டு பாவத்திலே திகைத்து போயிட்டு பாவத்திலே இல்ல, அவன் மீண்டுமாக பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு தன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையுமே அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 51ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், தேவனுக்கு ஏற்றவன், துதியை சொல்லக்கூடியவன், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க கூடியவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற அந்த மனுஷன் அவன் சொல்றான், தேவ சமூகத்துல போயிட்டு ஒரு விசையாக அவன் தவறி விழுந்துட்டான், பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவத்திலிருந்து மீண்டும் வெளியே வருவதற்காக தேவ சமூகத்துல போயிட்டு அறிக்கையிடுறாங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி நீங்க என்ன பண்ணுங்க சுத்திகரியும் ஆண்டவரே முற்றிலுமாக. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் தவறு செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது அவங்க அக்கிரமம் நிறைந்தவர்களாக காணப்படுறாங்க. அந்த அக்கிரமத்தை நீக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். என் பாவம் வரை என்னை கழுவி சுத்திகரிங்க அவன் தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு தேவன் மறு உத்தரவு அருளி செய்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, இந்த தாவீது என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி முற்றிலுமாக சுத்திகரிங்க, என் பாவத்தை சுத்திகரிங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல அவன் என்ன பண்ணானா தன்னை தாழ்த்தி ஜெபித்து மன்றாடின பொழுது அந்த பாவம் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போனது. ரட்சிப்பின் அனுபவத்தை மீண்டுமாக பெற்றுக்கொண்டு தேவனோடு தன்னுடைய உறவை மீண்டுமாக புதுப்பித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நீங்க கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டு தேவனோடு ஐக்கியம் இல்லாதபடிக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவ பிள்ளைகள், அக்கிரமத்தை எல்லாவற்றுமே நான் விட்டு விடுகிறேன், என் பாவத்தை அறிக்கை இடுகிறேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க உங்க
உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த வேளையில கூட உங்களுக்கு தேவன் நன்மை செய்வது நிச்சயம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமா? தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் செவி சாய்க்க வேண்டுமா? இந்த வேளையில கூட அக்கிரமத்தை எல்லாம் விட்டுடுங்க, அக்கிரம சிந்தனைகள் எல்லாம் விட்டுருங்க. தேவன் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 77வது அதிகாரம் 1வது வசனம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி நான் கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல போயிட்டு ஆண்டவரே எனக்கு ஜெபத்திற்கு பதிலை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறானோ அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் சொன்னா, அக்கிரமம் நிறைந்ததாக காணப்படக்கூடாது, பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், நீதி உள்ளதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு சுத்தம் காணப்பட வேண்டும், ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். இப்படி இந்த மனுஷன் சொல்ல காரணம் அவன் உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தமாக, அவன் பரிசுத்தமாய் இருந்தது நிமித்தமாக. என் சத்தத்தை உயர்த்தி நான் என்ன பண்ண கெஞ்சின, என் தேவனிடத்துல நான் என்ன பண்ணேன், நான் மன்றாடி ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, வேதத்துல கூட ஒரு மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா, பர்த்திமேயு என்று சொல்லக்கூடியவன், அவன் குருடனாக இருந்த அவ்வழியாக இயேசு போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தேவனிடத்துல போய் கெஞ்சி மன்றாடுறான். மற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, வாய மூடு, எதுவும் பேசாத, நீ வாய திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்றான், முன்னிலும் சத்தமாய் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானுங்க. அவனுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் மனமிறங்கி திரும்பி வந்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது அந்த மனுஷன், ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துல போய் நோக்கி நான் கூப்பிடும் பொழுது இந்த சீஷர்கள் எல்லாரும் அதட்டினாங்க, சுற்றி இருந்தவங்களை என்ன திட்டினாங்க. இப்படியாக தேவையில்லாத குறைகளையோ தேவையில்லாத காரியங்களை சொல்லாதபடிக்கு அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, தன்னுடைய இருதயத்தில பரிசுத்தம் உள்ளவனாக காணப்பட்டான். அக்கிரமம் அவனுக்குள்ள இல்ல, குறை சொல்லக்கூடியவனாக அவன் காணப்படல. அப்படி காணப்படாத நிமித்தமாகத்தான் அவனுடைய சத்தத்திற்கு கர்த்தர் செவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட ஆண்டவரே நான் ஜெபிப்பதற்கு என் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் தடை, நான் ஜெபிப்பதற்கு என் சபையில இருக்கிறவங்க இவங்க தான் தடை, நான் ஆண்டவரை முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக போக முடியாதபடிக்கு இவங்க தான் என்னை சுற்றிலும் இப்படியாக என்னை நெருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரை பற்றி குறை கூறாதீங்க. மற்றவர்களை பற்றி அக்கிரமமான சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டு இராதீங்க. அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வேளையில அந்த குருடனை பாருங்க, எந்த விதமா அக்கிரமமும் அவனுக்குள்ள காணப்படவே இல்லை, எந்தவித சிந்தனையும் அவனுக்குள்ளாக உண்டாகவே இல்லை, யாரை பற்றி குறை சொல்லவே இல்லை. கர்த்தரை மாத்திரமே அவன் என்ன பண்ண மகிமைப்படுத்தினது நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பார்வையடைந்தவனாக திரும்பி அநேகருக்கு முன்பதாக சாட்சி உள்ளவனாக மாறினான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவனிடத்தில் நன்மையை பெற விரும்புகிற நீங்கள், தேவனிடத்திலிருந்து ஜெபத்திற்கு பதிலை பெற விரும்புகிற நீங்கள், அக்கிரம நினைவுகள் அக்கிரம சிந்தனைகள் இராதபடி ஆண்டவரே அந்த பரிசேயனை போல நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே அப்பா என்று சொல்லி இந்த வேளையில ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டாருங்க. மற்றவர்களை குறைவா நினைப்பதே அக்கிரம சிந்தை தான். இப்படியாக யாரையும் குறைவுகளோடு ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே அவர்களை பற்றி புலம்பிக் கொண்டோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த குருடன் எப்படியாக அவன் மற்றவர்களை பற்றி குறை சொல்லாம தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொண்டானோ ஆண்டவரே நானும் அது போல உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து என் ஜெபம் உங்களுடைய சமூகத்திற்கு வந்து எட்டும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பேன், உங்களுடைய சத்தத்தையே கேட்பேன், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேலையில கூட கேட்ட சத்தியத்தின்படியாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே அக்கிரம நினைவு என்கிட்ட இருக்குது, தேவையில்லாத சிந்தனை என்கிட்ட இருக்குது, வீண் சிந்தனைகள் எனக்குள்ளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த வேலையில நீ தொடுவீராக. ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த சிந்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாக உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென்.